நாங்கள் இப்போ வந்துட்டு கரெக்டாக காலையில் 5:30 ஆகுது. 5:30க்குலாம் நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏன்னா எங்களோட ஃப்ளைட் வந்துட்டு 7:15. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ ஏர்போர்ட் வந்து செக்இன்லாம் முடிச்சுட்டு போர்டிங் கேட் வந்துட்டு இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ இப்போ போர்டிங் கேட்டு பார்த்தா நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம போகிற ஃப்ளைட்டுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்கூட்டில் தான் நாங்கள் போகிறோம் சிங்கப்பூர் டு பாலி. ஸோ கரெக்டாக 3 ஹவர்ஸில் நம்ம வந்துட்டு இங்கே சிங்கப்பூர்லேருந்து பாலிக்கே போயிடலாம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம இப்போ இறங்க போகிற ஏர்போர்ட் நேம் என்னென்னா குட்டாவில் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து சவுத்தில் இருக்குது. அங்கேருந்து போகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 30 மினிட்ஸ் டிலே ஆகுது. ஏன்னா இங்கே செம்ம மழை, அதனால கொஞ்சம் ஃப்ளைட் எடுக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகுது. ஃப்ளைட் எடுத்ததுமே டிலே. ஆனால் லேண்டிங்குமே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப மழை இங்கே பாலியில். நாங்கள் போன டிசம்பர் டைம்ன்றதுனால சரியான மழை. அதனால கொஞ்சம் வெதர் கண்டிஷன் இல்லாதனால வானத்திலே 2 வாட்டி ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. இப்போ தான் லேண்ட் ஆகுது. ஆக்சுவலாக லேண்ட் ஆகி நம்ம இப்போ இமிக்ரேஷன் எல்லாம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கே எப்படியும் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் ஆயிரும். நாங்கள் வந்துட்டு லைக் இங்கே பாலி நீங்கள் வரீங்கன்னா ஃபஸ்ட்டே இங்கே வந்துட்டு டாக்ஸிஸ்லாம் அவைலபிள் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டல் பேசி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் பெட்டர். இங்கே வந்துமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து எந்த இது சீப்பாக இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இந்த டைமில் நான் வருவேன், இதுதான் என்னோட ஐட்னரின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, அவங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணி எங்கெங்கெல்லாம் சுற்றலாமோ சுற்றிட்டு, ஹோட்டல் பிக்கப் ட்ராப், ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு லைக் எதுவுமே நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்காது. எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் நீங்கள் சப்போஸ் அங்கே ஏதாவது ஆக்டிவிட்டி போகிறீங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸு அந்த மாதிரி பண்ணணும். பார்க்கிங், பெட்ரோல் எல்லாமே சேர்த்தே அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக வெளியே வந்துட்டோம். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஆட்கள் நேம் போர்டு வச்சுட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாருமே டாக்ஸி டிரைவர்ஸ் தான். இப்போ வர்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஆல்ரெடி புக் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட டாக்ஸி டிரைவர் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்க டாக்ஸி டிரைவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு $50 சொல்லிட்டு வாங்குறாங்க. 50 சிங்கப்பூர் டாலர். இதில் வந்து பெட்ரோல் இன்க்ளூட் ஆயிரும். லைக் 2 பேர் போகிறோன்னா 2 பேருக்கும் வாட்டர் பாட்டில்லாம் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்துட்டு பார்க்கிங் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அதை தாண்டி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதெல்லாம் நம்ம வந்துட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்குறோன்னா, இப்போ வந்து வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்குறோம். இங்கே வந்து நாங்கள் புக் பண்ண பேக்கேஜ்லேயே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்துடும். ஸ்கூபா டைவிங் கிடையாது, ஸ்னார்க்லிங் வந்துடும். இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்னார்க்லிங் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹோட்டல் செக்இன் வந்து 2 மணி தான். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, டைரெக்டாக நாங்கள் வந்துட்டு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் என்னெல்லாம் இருக்குன்னா, பாலி வந்தீங்கன்னா சவுத் சைடு டிப்பில் வந்தீங்கன்னா அங்கே ஃபுல்லுமே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிடலாம். நீங்கள் கோவா போயிருந்தீங்கன்னா கோவாவில் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்காக கோவா அளவுக்கு இருக்காது. இங்கே வந்து செம்மையாகவே பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ சீ வாக் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட போனோம். சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டோனட் ரைட் பண்ணோம். அதுவுமே அந்த பீச் ஃபுல்லாக சுற்றுவாங்க. நம்ம கோவாவில் போனீங்கன்னா சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னா, உலுவாட்டு டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா மங்கி டெம்பிள்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்துட்டு நீங்கள் யூடியூப்லலாம் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா மங்கி வந்துட்டு மொபைலை அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் திருடிட்டு போய் வச்சிருக்கிற மாதிரிலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க பாலிக்கு வந்தாலே. அது இந்த டெம்பிள் தான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இந்த டெம்பிளுக்கு வர்றதுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு.
ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் கட்டிட்டு உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் வந்துட்டு ஒரு வேஷ்டி மாதிரி கட்டுறாங்களா, அது வந்துட்டு பெர்லினர்ஸோட இந்த டெம்பிளுக்கு வர்றவங்க அது கட்டுவாங்க போல். நீங்கள் அது பண்ணணும்னு பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேஷ்டி நீங்கள் கட்டணுன்னா எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த துண்டு மாதிரி கட்டியிருக்காங்கல்ல, அந்த சாஃப்ரான் கலரில் அது வந்து கம்பல்சரியாக நீங்கள் கட்டிட்டு தான் இந்த டெம்பிளுக்குள்ளே வரணும். அது வந்து மேண்டேட்ரி. அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லேயே வந்துடும். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த இது வந்து மேண்டேட்ரியாக பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் உள்ளே வரும்போது இந்த மங்கீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. மொபைல் வெளியே வச்சுக்கிறது, கிளாஸு, அதுக்கப்புறம் தொப்பிலாம் போட்டு போனீங்கன்னா இது பிடுங்கிட்டு போயிடும். பிடுங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது கொடுத்தா தான் ரிட்டர்ன் வரும். மோஸ்ட்லி வராமல் கூட போகும். ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே தான் நாங்கள் வந்துட்டு இன்னொரு ஆக்டிவிட்டியுமே இருக்கும். அதாவது ஈவினிங் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, கச்சாக் டான்ஸுன்னு ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை சும்மா இந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே தான் நாங்கள் போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, கெகாக் டான்ஸ் பார்க்க வந்துருக்கிறோம். இது வந்து பாலினிஷோட ரொம்ப ஃபேமஸான டான்ஸ். இந்த டான்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ணி டான்ஸ் பண்ண மாட்டாங்க. 70 ஆண்கள் வந்து கோரஸாக வந்து பாடுவாங்க. அந்த பாட்டை வச்சு தான் இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஓல்டான பேல்னிஸ் டான்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது வந்த ஸ்பாட் வந்துட்டு உண்மையிலே பாலிலேயே சூப்பரான ஸ்பாட் இது தான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு, மாலினி உலுவாட்டு ரெஸ்டாரண்ட்டுன்ட்டு. இது எப்படின்னா இந்த கிளிஃப்டில் இருக்கும். அதாவது இது வந்து சவுத்தில் இருக்குது கரெக்டாக பாலியில். இந்த கிளிஃபில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து செம்மையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்துட்டு அந்த வியூவுக்காகவே இங்கே வரலாம். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் இனிமேல் டைரெக்டாக ஹோட்டல் போய் செக்இன் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே முடிச்சுட்டு இனிமேல் அடுத்த நாள் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 3:30 ஆகுது. காலையில் விடியகாலம். நாங்கள் விடியகாலம் ஒரு 2:30க்கெலாம் கிளம்பணுன்னு பிளான் போட்டோம். ஆனால் எந்திரிக்க முடியல. நல்லா தூங்கிட்டோம். அலாரம் வச்சா அலாரமும் அடிக்கலை. கடைசியில் டிரைவர் தான் வந்து எழுப்பி விட்டார். 3 மணி கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து நாங்கள் போகிற இடத்துக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகுன்றாங்க. இதுதான் மெயினாகவே நாங்கள் வந்தோம். இங்கே வந்துட்டு கரெக்டாக 6 மணிக்கு அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன் ஸ்பீடாக போனால். இது வந்து நிறையா நாங்கள் கரெக்டாக சவுத்தில் இருக்கோம். சவுத்தில் வந்துட்டு இப்போ நார்த்துக்கு போனோம். இப்போ காலையில் நம்ம டிரைவர் வந்துட்டு காஃபி குடிக்கணுன்னாரு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு மாட்டுக்கு வந்துருக்கோம். ஸோ கரெக்டாக காலையில் 5:30க்கெலாம் நாங்கள் வந்துட்டு அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம இந்த போட்டில் தெரியுதுல, இந்த ஒரு இப்போ நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் இந்த போட்டு. ஸோ இதில் நம்ம உள்ளே போயிட்டு ஒரு 3 hours ஃபுல்லாக சுற்றுவாங்க போல் இந்த கடலை ஃபுல்லாக. அதில் வந்து டால்ஃபின்ஸ் இங்கே காலையிலே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டால்ஃபின்ஸ் வர்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த மெயினான இது. டால்ஃபினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயே ஸ்னார்க்லிங் நீங்கள் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஸோ இதே போட்லேயே நீங்கள் ஸ்னார்க்லிங்கும் வந்துடும். Getting sprung, we used to dance the night away, hang out the whole next day.
நாங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா இந்த பீச்ல தான் சுத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்கேயோ ரொம்ப தூரம் உள்ள கூட்டு போயிட்டாங்க. இந்த போட் வேற செமையா இருக்கும். சின்ன போட்டுன்றதுனால 2 பேர் ஒரு 3, 4 பேர் தான் உட்கார முடியும் இந்த போட்லயே. சூப்பரா இருக்கும். நீங்க கடலுக்குள்ள போகவே இல்லன்னா, கண்டிப்பா இந்த போட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்தோனேஷியன் ஸ்டைல்ல இருக்கும் இந்த போட்டுமே. இப்ப நாங்க பார்க்க வந்தது டால்ஃபின். அந்த டால்ஃபினே காணோம். ஒரு 2, 3 டால்ஃபின் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இவங்க ஏகப்பட்ட போட் இருக்குது. ஒரு லைட்டா அந்த டால்ஃபின் வந்தாலுமே எல்லாருமே கொச்ச கொச்ச கொச்சன்னு ஓடிடுறாங்க. கடைசி வரைக்கும் நாங்க வந்துட்டு இன்னமும் டால்ஃபின பார்க்கல ஆனா. ஆனா நாங்க டால்ஃபின் பார்க்காட்டியும் நீங்க கடல்ல சூப்பரா இருக்கும். நல்லா கரையிலேருந்து ரொம்ப தூரம் உள்ள உங்கள கூட்டு போய் வந்துருவாங்க. அங்க எங்க? அங்கதான் அவன் கை காட்டுறான். இப்படியே ஃபைனலா நாங்களுமே டால்ஃபின் பார்த்துட்டோம். அதுவும் டால்ஃபின்னா உங்களால ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு 1 செகண்ட் மேல வந்துட்டு போகும் இந்த மாதிரி. அவ்வளோதான் உங்களால பார்க்க முடியும். ஆனா நீங்க வந்துட்டு அது லைக் நாங்க வந்து டிசம்பர் டைம்ன்றதுனால இந்த மாதிரி இருக்கும் போல. நீங்க வந்துட்டு அன்சீசன் டைம்ல வந்தீங்கன்னா நெறைய டால்ஃபின்ஸ் இங்க இருக்கும்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இப்பவுமே நீங்க பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. ஸோ அத முடிச்சுட்டு ஒரு 3 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு அந்த ஸ்நார்க்லிங்க்கு கூட்டு போவாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு பக்கத்திலேயே கீழ வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். ஸோ அதில வந்து நம்ம பிரெட்ட தூக்கி போட்டு அவங்க நம்மள ஸ்நார்க்லிங் பண்ண வைப்பாங்க. நம்ம கீழ போயிட்டு சும்மா நீந்திட்டே படுத்துக்கிட்டே கிடக்கலாம். நீங்க கடல்ல இதுவரைக்கும் நீச்சலே அடிச்சது இல்லன்னா, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்க. சூப்பரா இருக்கும். நம்ம எங்க வந்திருக்கோம்னா, கிகிட் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இது வந்து நம்ம போற வழியிலேயே இருக்கிறதுனால, நம்ம போறதுக்கு 3 1/2 ஹார்ஸ் ஆகும். ஸோ நம்ம போற வழியிலேயே நார்த்ல இந்த ஒரு வாட்டர் ஃபால் உண்டு. ஸோ அந்த வாட்டர் ஃபால் தான் வந்திருக்கோம். இங்க வந்து அவ்வளவா க்ரௌட் வரமாட்டாங்க போல. ஏன்னா பாலில நெறைய வாட்டர் ஃபால் இருக்கும். ஸோ இது வந்துட்டு லைக் நெறைய பேர் வர்ற மாதிரியான வாட்டர் ஃபால். இதை விட நெறைய பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் சவுத்துல இருக்கும் போல. அங்க போயிருவோம். அங்க போனதுனால இங்க அவ்வளவா வரமாட்டாங்க போல. நாங்க வந்தது ரெய்னி சீசன்றதுனால இந்த ஃபால்ஸுக்கு அவ்வளவா கூட்டம் இல்ல. நார்மல் டைம்லயும் இந்த ஃபால்ஸ்க்கு அவ்வளோ கூட்டம் வராதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா ரெய்னி சீசன்றதுனால ஃபுல்லுமே சகதி, அதுக்கப்புறம் நடக்கிற பாதையே ஒரு மாதிரி தான் இருக்குது. வழுக்கி வழுக்கி விட்டுட்டே இருக்குது. அதனாலயே மோஸ்ட்லி இங்க வரமாட்டாங்க போல. நம்ம பார்க்கிங்ல இருந்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம நடந்து வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் நாங்க ரீச் ஆகல. இப்போ ஆல்ரெடியே 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நாங்க நடந்து வர. இங்க ஃபுல்லுமே ஷாப் இருந்திருக்கும் போல. இப்போ வந்துட்டு அன்சீசன்றதுனால, அதாவது ரெய்னி சீசன்றதுனால இங்க ஆள் வரமாட்டாங்கன்ட்டு இந்த ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா நார்மல் டைம்ல இங்க ஃபுல்லா ஷாப்ஸ் இருக்கும் போல. அண்ட் இங்க மழை பெய்யறதுனால இந்த நம்ம நடந்து வர்ற பாதை முதற்கொண்டு தண்ணி தான் வந்துட்டு இருக்குமா. இன்னைக்கு நாங்க வந்த டைம்ல இன்னைக்கு மழை பெய்யல. நேத்துக்கெல்லாம் சரியான மழை. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி வந்துட்டு தான் இருக்குமா. ஸோ இப்போ எங்க வந்திருக்கோம்னா உளுந்தானு டெம்பிள் வந்திருக்கிறோம். உளுந்தானுனா இப்போ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லேக் இருக்கும். ஸோ உளுனா லேக்கா, தானுனா டாப்பா. ஸோ லேக்குக்கு மேல இருக்கிறதுனால உளுந்தானு டெம்பிள். தானு தான் லேக்கு. ஓ மிஸ்டேக். தானு தான் லேக்கு, உளுனா டாப்பு. ஸோ லேக்குக்கு மேல இருக்கிறதுனால உளுந்தானு டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே ட்ரெடிஷ்னலாக பாலினீஸ் அவளோட ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம வந்துட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஸோ நாங்களுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருக்கும். அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸோ ஃபைனலாக நேற்றுக்கு வந்துட்டு நாங்கள் காலையிலேயே 2:30க்கெலாம் கிளம்பி போயிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிடல. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காலையிலே போகிறீங்கன்னா நீங்கள் ஹோட்டல்லே சொல்லியிருந்தீங்கன்னா ஹோட்டல்லே பேக் பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் காலையில் விடியற்காலம் 2 மணிக்கு கிளம்புனோம். ஆனால் அந்த 2 மணிக்குமே அவங்க வந்து பேக் பண்ணி வச்சுட்டாங்க ஃபுட்டெல்லாம். ஸோ இன்றைக்கி டே 3 இன்றைக்கி தான் நாங்கள் வந்துட்டு ஹோட்டலில் பஃபே டேஸ்ட் பண்ண போகிறோம். ப்ராப்பர் இந்தோனேஷியன் ஸ்டைல் ஃபுட் ஆக்சுவலாக இதெல்லாம் செமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கருவாடு பிடிக்கணும். கருவாடு பிடிக்கலன்னா இந்தோனேஷியன் ஃபுட்டே உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லைட்டாக ஒரு கருவாடு ஸ்மெல் வரும். கருவாடு ஸ்மெல்லும் வரும், கருவாடு ஃப்ளேவரும் அதில் எல்லாத்துலேயுமே அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எங்கே வந்துருக்குறோன்னா ரிவர் ராஃப்டிங் வந்துருக்குறோம். பாலிலேயே செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது தான் சொல்லுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் நம்ம வந்துட்டு மலைக்கு உள்ள நம்ம இப்போ டாப்பில் இருக்கிறோம் மலைக்கு மேலே. இங்கேருந்து கீழே கூப்பிட்டு போவாங்க. அந்த அப்படியே ரிவரோட கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்துட்டு போவோம். 3.5 hours ஆகும் நம்ம இங்கேருந்து டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுறதுக்கே. போகிற வழியிலேயே சூப்பரான ஃபால்ஸு அந்த மாதிரி நிறைய வரும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். நம்ம ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி போட்டை இறக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங்கில் கூட்டு போவாங்க. அதாவது நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 to 10 minutes இந்த மாதிரி. ஏன்னா அங்கே வந்துட்டு நிறையா பாலம்லாம் பிரிட்ஜெலாம் போகும். சில டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா அங்கே போகிற வழியில் அந்த ரிவர் வந்துட்டு அன்கண்ட்ரோல்டாக போக ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போட்டை இறக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து அங்கே போய் அந்த போட்டு தானாக ஒழுங்காக அந்த இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி. இதுவுமே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக பாலி வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூன்றரை மணி நேரம் நம்ம ரிவர் ராஃப்டிங் முடிஞ்சதுமே இவங்களே பஃபே வச்சு ஃபுட்டு கொடுப்பாங்க. லஞ்சு இந்தோனேஷியன் ஸ்டைலில் பஃபே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஃபுட்டுமே. ஸோ ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு அடுத்தது எந்த ஸ்பாட்டுக்கு வந்துருக்குறோம்னா இப்போ ஏடிவி ரைட் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட 1.5 hours 2 மணி நேரம் ஆகும் நம்ம வந்து ஏடிவி ரைட் முடிக்கிறதுக்கு. இதுவுமே பெண்டை கலந்துரும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தனித்தனி உங்களுக்கு இப்போ நீங்கள் 2 பேர் கப்புள்ஸாக வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக், அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு பைக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா 2 பேருமே தனியாக சேர்ந்து போகிறதுனாலும் போய்க்கலாம். 2மே தனியாக சேர்ந்து போனீங்கன்னா கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். செப்பரேட்டாக போனீங்கன்னா 2 பைக்குக்கான காசு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க, எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, கியர் எப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளை ஒரு ட்ரையல் ட்ராக்கு கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ஓட்ட விட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளே விட்டுருவாங்க. 1.5 hours சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இவங்களுமே ஃபுட்டு கொடுப்பாங்க. ஆனால் இது வந்துட்டு பஃபே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்டடாக ஐட்டம் வச்சு சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம். அடுத்த இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போகிறோமோ அந்த இடத்துக்கு. ஸோ
இப்போ நாங்க எங்க வந்திருக்கிறோம்னா, ரைஸ் ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இந்தோனேஷியா ரைஸ் ஃபீல்டு. நம்ம ஊர்ல வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ரைஸ் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து இங்க மலைங்கிறதுனால அடுக்கடுக்கா இருக்கும். ஸோ ஒரு அடுக்குல வந்துட்டு ரைஸ் வைப்பாங்க. அண்ட் தண்ணி வந்துட்டு மேல ஊத்தி விட்டா அப்படியே கீழ வர்ற மாதிரி. அந்த ஒரு இடத்துலயே தங்காத மாதிரியே இவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. இது வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலா. இந்தோனேஷியால இந்த மாதிரி தான் ரைஸ் வைப்பாங்க. நம்ம ஊர்ல எவ்வளோ ரைஸ் ஃபேமஸோ அதே மாதிரி இந்தோனேஷியாலையுமே சேம் ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு அந்த ஸ்விங் ஆடுற மாதிரி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க பொண்ணுங்க. அது வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். இங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதுதான் இருக்கும். அது நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். ஆனா நாங்க எடுக்கல. அது இன்ஸ்டாகிராம்ல ஃபோட்டோஸ் போடுவாங்களா, அந்த மாதிரி போடுறவங்க வந்துட்டு அப்படி எடுக்குறாங்க. ஸோ நாங்க அது தேவையில்லைன்றதுனால அதை எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா, இப்போ மவுண்ட் பாத்து வால்கனோ. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். இங்கே ஆப்போசிட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு, ரெஸ்டாரண்ட்ல பஃபேல நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்து அந்த வியூலயே நம்ம சாப்பிட்ற மாதிரி. அண்ட் இங்கே வந்துட்டு ட்ரெக்கிங்குமே இருக்கு. காலையில் ஒரு விடிய காலம் 2:30 போல ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி அங்கே போயிட்டு சன்ரைஸ் பார்க்குற மாதிரி ட்ரெக்கிங். இப்போ நாங்கள் ஆனால் அங்கே அதுக்கு போகல. ஸோ எங்களுக்கு வந்துட்டு டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் பாலி வந்தோம்னா கண்டிப்பாக அங்கே போவோம். கீழே வரைக்கும் அது என்ன ஜீப்ல போயிட்டு அங்கிருந்து வாக்கிங்லேயே ட்ரெக்கிங்லேயே போனோம். 2:30 to 6 மணினா எத்தனை, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மேலே போறதுக்கு மட்டுமே. 4 மணி நேரம் ஆகாது, 2.5 மணி நேரம் கிட்ட ஆகும்னு சொல்றேன். போயிட்டு அங்க வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படி இறங்குற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போனோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்தியன் ஃபுட்டும் இருக்கும், இந்தோனேஷியன் ஃபுட்டும் இருக்கும். நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் அந்த மவுண்டன் வால்கனோ ஆப்போசிட்லேயே ரெஸ்டாரண்ட்டில் இருந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு தீமில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபுட்டு வேணும்னா. ஃபுட்டுமே சூப்பராக இருக்கும். இந்தியன் ஃபுட், இந்தோனேஷியன் ஃபுட் ரெண்டுமே நல்லா இருந்தது. நாங்கள் வந்து இந்தியன் ஃபுட்டு ட்ரை பண்ணோம் பஃபே. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்பாட் வந்திருக்கிறோன்னா, காஃபி பிளான்டேஷன் வந்திருக்கோம். பாலியில் நீங்கள் கேட்டிங்கன்னா செம்ம ஃபேமஸ் வந்து காஃபி டீ தான் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ரொம்ப மவுண்டன் இருக்கும், இங்கே நிறைய மழை பெய்யும் அதனால. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கைடு அசைன் பண்ணிடுவாங்க. அந்த கைடு வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்க காமிப்பாங்க என்னென்னன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே எப்படி காஃபி தயாரிக்கிறாங்க, அதோட ப்ராசஸ் என்ன, எல்லாத்தையுமே அவங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸான காஃபி என்னென்னா லுவாக் காஃபின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அனிமல் இருக்குல்ல, இந்த அனிமல் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த காஃபி கொட்டையை சாப்பிட்டுட்டு அது வந்துட்டு அதை அப்படியே வெளியே விட்டுரும். வெளியே விட்டது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எடுத்து வச்சு அது இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த இது வெளியே அனுப்பிச்சது. இதை வெளியே அனுப்பிச்சதை வச்சு அவங்க க்ளீன் பண்ணி நல்லா ப்ராசஸ் பண்ணி இதை காஃபி பவுடராக ஆக்கி இதை வந்துட்டு செல் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப 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 காஸ்ட்லி காஃபி. நீங்கள் பாலியில் வந்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இந்த காஃபி தான். ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது. இது எக்ஸ்பிளைன்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்துட்டு சாம்பிள் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஏகப்பட்ட டைப்பான காஃபி அண்ட் டீ வச்சுருப்பாங்க. இதில் வந்துட்டு இதை நம்ம வந்து சூஸ் பண்ணி, இது வந்து ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் இதை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் எந்த காஃபி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். இதில் வந்துட்டு ஆனால் லுவா காஃபி, அந்த அனிமல் காஃபி மட்டும் இதில் இருக்காது. ஏன்னா அது வந்துட்டு சாம்பிளில் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா, பாலியிலே இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள் இதுதான். அங்கே
இங்க வந்துட்டு ஒரு பாண்ட் இருக்குது. தண்ணி வருமா, அது வந்து ஹோலி வாட்டரா. அதுக்குன்னு காசு போட்டு அங்க வந்து குளிச்சுட்டு போறாங்க. நெறைய வெளிநாட்டுக்காரங்களும் குளிச்சுட்டு போறாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு நார்மல் நம்ம ஷார்ட்ஸ் அந்த மாரி எந்த ட்ரெஸ்ஸுமே போடக்கூடாது. இந்த நம்ம ஊர்ல சாரம்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி இங்க சாரங்குன்னு சொல்றாங்க. அது போட்டா தான் உள்ளயே விட முடியுமா. அது மாரி பொண்ணுங்க வந்துட்டு இந்த லாங் ஹேரு விரிச்சு விட்டுட்டுலாம் வரக்கூடாதாம். அதுக்குன்ட்டு அந்த ரப்பர் பேண்ட் போட்டு, ரப்பர் பேண்ட்ல சுத்திட்டுலாம் உள்ள வரணும் போல. இதுக்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க இந்த டெம்பிளுக்கு. இதுதான் இங்க இருக்கிறதுலயே ரொம்பவும் ஃபேமஸான டெம்பிள்ன்னு சொல்றாங்க. ஸோ டே 5 பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃபுல்லுமே ஷாப்பிங் இந்த மாதிரி சும்மா அந்த ஊரை சுத்தி பார்க்குறது மட்டும் தான். எந்த ஆக்டிவிட்டி அந்த மாதிரி எதுவுமே பிளான் பண்ணல. சும்மா ஃப்ரீயா இருந்துட்டு போற மாதிரி. ஏன்னா, நாங்க வந்துட்டு 4 நாளுமே காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏன்னா, பாலி வந்துட்டு சுத்தி பார்க்குற இடம் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும். சவுத் போனீங்கன்னா, நீங்க சவுத்துல நெறைய சுத்தி பார்க்கணும். ஈஸ்ட் போனீங்கன்னா, ஈஸ்ட்டுக்கு போணும். அந்த மாதிரி நெறையா சுத்தி பார்க்கணும். நாங்க வந்துட்டு எங்களோட ஹோட்டல் வந்து சவுத்துல தான் போட்டிருந்ததுனால, ஒரு ஒரு வாட்டியும் போயிட்டு வர்ற மாதிரி இருந்தது. ஸோ, அதனால நாங்க ஒரு நாள் வந்துட்டு ஃபுல்லுமே ஃப்ரீயா சுத்துற மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே பிளான் பண்ண மாரி பண்ணிட்டோம். ஸோ, இங்க வந்து நாங்க ஷாப்பிங்ஸ் மாரி பண்ணிக்கலாம். லைக் பாலியோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பாலாம் இங்க வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்பா இருக்கும். அது மாரி ஃபுட்டு, அது மாரி நெறையா வீட்டுக்கு வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் 5வது நாள் கழிச்சு. கிட்டத்தட்ட பாலி சவுத்தில் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். நார்த்தில் கொஞ்சம் கவர் பண்ணோம். வெஸ்ட்டில் கொஞ்சம் கவர் பண்ணோம். ஈஸ்ட்டு தொடவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வாட்டியும் பாலி வருவோம். ஈஸ்ட்டு கவர் பண்ணுறதுக்காக மட்டுமே. ஸோ அந்த வீடியோலையும் பார்க்கலாம். டாட்டா.